ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த உடும்புனையும் காணோம். ரகு, இதுதான் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம். ஏதாவது யோசி, எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடுறா. என்ன பண்ற பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா என்ன கழட்டி விடு. ஐயோ, என்ன முதல்ல கொஞ்சம் பார்த்த, அப்புறம் கெஞ்சி பார்த்த, இப்ப மிரட்டி பாக்குறியா? எதுக்கும் மயங்குற ஆள் நான் இல்ல. வேணா, என்ன விட்டு. உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா சரி வராது. இரு வரேன். வேணாம் சொன்னா கேளு. எனக்கு வேணாம், வேணாம். வாயில ஊத்தாத. வாய் தொற, வாய் தொற சொல்றல. கரும்பு புடிச்சவனே, சொன்னா கேளு. வேணாம், இல்ல உன்ன வேணாம். குயிலி வேணாம், குயிலி. கத்தால பாக்குறேன். இப்ப துப்புட பாக்கலாம். குடி குடிங்கல. இந்த மச்சான் வேற எப்போ வருவாரோ தெரியல. இவன் கூட மாரடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. போயிட்டா. மயங்கிட்டான் சோம்பேறி. இவன் கூட இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படியே மயங்கி கடை.
சாமியை நல்லா வேண்டிக்க. கருப்பா, ஆனந்திக்கு என்னை ஏத்துக்க இருந்த மனத்தடையை உடைக்கவும் அவளை என்னோட சேர்த்து வைக்கவும் தான் நீ எங்களை இந்த காட்டுக்குள்ள தனியா தொலைய வச்சு இந்த மலைவாழ் மக்களை கண்ணில் பட வச்சு இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே நாள்ல ஆனந்தி என்கிட்ட நடந்துக்கிற விதத்துல நிறைய மாற்றத்தை நான் பார்க்கறேன். உன் மண்ணுல எந்த காதல் ஜோடியும் மன கஷ்டத்தோட பிரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு இந்த மக்கள் சொன்னதை உண்மையாக்கிட்டேன். உன்னை முதல்ல நம்பி வந்த காதல் ஜோடி ஒண்ணு சேர ஊர் தடையா இருந்துச்சு. இன்னைக்கு நானும் ஆனந்தியும் ஒண்ணு சேர ஆனந்தியோட சூழ்நிலை தடையா இருக்கு. அவளுக்கு மனசளவுல என்னோட வாழணுங்கிற எண்ணம் இருந்தாலும் ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு பயப்படுறா. ஆனந்தி பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுட்டா ஆனந்தி மனசுல இருக்கிற குழப்பம் தீந்து சீக்கிரமே என்னோட சேர்ந்துருவா. கருப்பா, அதுக்கு நீதான் வழிகாட்டணும். கருப்பா, என் வில்லுகாப்புலி கருப்பனும் நீயும் வேற வேற இல்ல. உன்னைய நம்புற சனோ வேணா வேற வேறையா இருக்கலாம். உன் மேல நம்பிக்கை வச்ச எல்லாருக்கும் ஒரே காவல் தெய்வம்னா அது நீதே. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊரை காப்பாத்திட்டு வர நீ உன் புள்ள என்னைய கைவிட்டுறாத. என் மனசுல எவ்வளவு வலி வேதனைய சுமந்துட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். கட்டின புருஷன் ஒவ்வொரு தடவையும் காதலோட என்ன நெருங்கும் போதும் என் கால சூழ்நிலைய காரணம் காட்டி முகம் கொடுத்து கூட பேசாம காயப்படுத்திட்டு இருக்க. நீ எல்லைய காத்து நிக்கிற மாதிரி அவர் என் கண்ணியத்தை காத்து நிக்க போராடுறாரு. உன்னைய மாதிரி அவரும் எனக்கு சாமிதே. அந்த சாமியை என்னால ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற. புருஷங்கிற அங்கீகாரத்தை கொடுக்க வழி இல்லாம தவிக்கிறேன். ஒருவேளை என் பிரச்சனைக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டா என் மனசு அவர் பக்கம் திரும்பமோன்னு தோணுது. அதுக்கான காலமும் நாளும் தள்ளி போயிடாம நீ இதையும் பாத்துக்கணும். குயிலி, குயிலி, வாயா குயிலி. போயா. நேத்து ராத்திரி ஊர்ல போய் கிடந்துட்டு இப்ப வந்து கொஞ்சிட்டு இருக்க. நேத்து ராத்திரியே வந்திருக்க வேண்டியதானே. வரணும் தான் குயிலி நினைச்சேன். பெரிய ஐயா கொஞ்சம் வேலை கொடுத்துட்டாரு. அதான் முடிச்சுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நான் வர வரைக்கும் அவனை அங்க தனியா விட்டுட்டு நீ ஏன் வெளியே இருக்க? அவன் மயக்கத்துல தான் மச்சான் இருக்கான். அப்படியா? சரி வா. குயிலி, ஆளை காணுமேடி. எங்க அவன்? குயிலி, எங்கடி அவன்? இங்கதான் மச்சான் இருந்தான். கட்டி போட்டு இருந்தது எப்படி தப்பிச்சான்?